குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இது சொல்லு, இது என்ன சொல்லு அப்படி கேட்கவே கூடாது. செவுத்துக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்து போய்கிட்டே இருக்கணும். எதை எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ தன்னம்பிக்கையை மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் கெட்டிக்காரங்க, உங்களால் முடியும் அப்படி சொல்லியே வச்சோம்னா அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது நம்ம நாட்டில் இருக்கிறது தான். கண்ணன் சொன்னார், அபிமன்யு கேட்டார்னு இருந்தது இல்லையா? அந்த மாதிரி 5 விளையாது 50 விளையாதுன்னு இருக்கு இல்லையா? அதனால் ஒரு அரசனுக்குரிய எல்லா விஷயங்களும் இந்த குழந்தைங்களுக்கு வருது. அதனால் ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்ப்போம். ஒரு பெண் திருமணம் ஆனவொடனே கணவன் வீட்டுக்கு வராங்க. அப்போது ஒரு ரெட்டை குழந்தையோட படம் அவங்க பெட்ரூமில் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஆஹா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே, ரொம்ப அழகாக சிரிக்குது அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கர்ப்பம் ஆறாங்க. அவங்களுக்கு